சென்னையில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருந்தார். கடந்த ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். அவரது இறுதி மரியாதைக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் அரசால் செய்து தரப்பட்டன. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை கண்டித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டனர். முன்னதாக கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடற்கூறாய்வு பின்னர் அவரது உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான இடத்திலேயே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனையடுத்து தற்போது அவரது நினைவிடத்தில் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர், திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் அவர் கொலை செய்யப்பட்ட இடத்திலும் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். காலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டு அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்தில் வைக்கப்பட்டு இருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அயனாவரம் பகுதியில் அமைந்துள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து தனது ஆழ்ந்த அனுதாபத்தினையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த கொடுங்குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் அவர்கள் அனைவருமே நிறுத்தப்படுவார்கள் என அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியிடம் உறுதியளித்தார். மேலும் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சருடன் இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பல்வேறு திமுகவை சேர்ந்தவர்கள் உடன் இருந்தனர். இந்த நிலையில் இந்த சந்திப்பை தொடர்ந்து தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு குறித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். நிச்சயமாக ஒரு மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தில் சட்டங்கள் மிக கடுமையாக நிறைவேற்றப்படும் எனவும் சட்ட ஒழுங்கு குறித்து இன்னும் பல்வேறு ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தீவிர நடவடிக்கையானது தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம்.